அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியும் அறிக்கையும் ஒட்டுமொத்தமான வெங்கடாஜலபதி பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. சொல்லப்போனால் பக்தர்கள் தலையில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்படுகிற லட்டில் மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் மீன் எண்ணெயும் பாமாயிலும் அசுத்தமான நெய்யும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அசுத்தமான நெய் பாமாயில் கூட விட்டுறலாம், ஆலிவ் ஆயில் கூட விட்டுறலாம். ஆனால் பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் ஒரு லட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய மிகப்பெரிய கண்டனத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆந்திராவுடைய பாஜகவே சந்திரபாபு நாயுடு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இது நடந்தது அத்தனையும் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்தியிருக்காரு. இதற்கு மறுப்பு தெரிவிக்க ஜெகன்மோகன் ரெட்டியும் பத்திரிகையாளரை சந்திக்கிறதாக சொல்கிறாங்க. திருப்பதி தேவஸ்தானம் இன்னும் ஒரு நாளைக்குள்ள இதுக்கான மொத்த விளக்கத்தையும் கொடுக்குன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. உண்மையிலே என்ன நடந்துச்சு? திருப்பதி லட்டு என்பது, திருப்பதி அப்படின்னா நமக்கு ரெண்டு தான் நினைவுக்கு வரும், மொட்டை லட்டு ரெண்டு தான். திருப்பதி மொட்டைக்கு ஏன் அவ்வளோ மவுசுன்னா, திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பன்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு வேண்டிட்டு போய் மொட்டை அடிச்சு வந்தால் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருப்பதிக்கு வேண்டிட்டு போய் படியேறி போய் பெருமாளை தரிசித்தா, பாலாஜியை வேண்டுனா நினச்சதெல்லாம் நடக்கும், திருப்பதி போயிட்டு இருந்தால் திருப்போம் அப்படின்னு நம்பிக்கை. அப்படி திருப்பதி போயிட்டு வரும்போது ஒரு லட்டை பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அந்த லட்டை புட்டு நண்பர்களுக்கு கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பிரசாதம் இருக்குது. இப்படி வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கே ஒரு நினைவாக ஒன்று எடுத்து வராங்க, ஹஜ்ஜி ஆத்திர போனால் அங்கேருந்து ஒரு நீர் எடுத்து வராங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதில் இருக்கா வேல்யூ இருக்கா, வேல்யூ இல்லையா, சக்தி இருக்கா, மகிமை இருக்கா என்பதெல்லாம் தாண்டி லட்டு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். அந்த லட்டு மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த லட்டை ஒரு ரொம்ப ஒரு போயிட்டு கொஞ்சோடு தான் கொடுப்பாங்க. முழுசாக வச்சுருந்தா கூட முழுசாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சோடு கொடுப்பாங்க. அவ்வளோ மதிப்பானது, அவ்வளோ வேல்யூவானது சாதாரணமாக கிடைக்காது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட லட்டில் எல்லாரும் அந்த லட்டை கொண்டு வந்து பூசிக்கிற லட்டில் தங்களுடைய வீட்டினுடைய பூஜைகளில் வைத்து வழிபடக்கூடிய அந்த லட்டில் ராமர் கோயில் திறக்கும் போது 1,00,000 லட்டை கொண்டு போய் வச்சு அந்த ராமர் கோயிலில் வழிபாடு நடத்தி அந்த பக்தர்கள் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேல்யூவான அந்த லட்டில் பன்றி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் மீன் எண்ணெயும் எப்படி சேர்க்கலாம்ங்கிறதான் இப்போ கண்டனம். சரி, பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கேவலமானதா? இல்லை. பன்றி கொழுப்பு பன்றியிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய், மாட்டு கொழுப்பு மாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய், மீனின் எண்ணெய் மீனிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய். இது தவறானதோ அசிங்கமானதோ அது ஆபத்தானதோ உடலுக்கு கேடானதோ கிடையாது. ஆனால் அதை வலுக்கட்டாயமாக கொண்டு தெரியாமல் கொண்டு போய் அசைவம் விரும்பாத, அது பிடிக்காத மக்களுடைய உணவில் கொண்டு, இல்லை அவங்களுடைய விருப்பமான கடவுளுக்கு கூடிய ஒரு நெய்வேத்தியத்தில் ஒரு பிரசாதத்தில் கொண்டு போய் வைக்கிறது என்பது அது அபத்தம், அது கண்டிக்கத்தக்கது, அது ஏற்படுவது கிடையாது. மாட்டுக்கறி சாப்பிட்றவனை இழிவாக பார்க்கறது எவ்வளவு கேவலமோ அதே போல தான் சைவம் சாப்பிடுகிறவர்களை, மாட்டுக்கறியை விரும்பாதவர்களை நாங்கள் மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் கொண்டு போய் உள்ளே வைக்கிறதும் அதுவும் ஒரு வகையான அசிங்கம் தான், அவமானம் தான். இந்த ஆய்வு முடிவுகளை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பாருங்கள். இந்த லட்டில் திருப்பதி தேவஸ்தானம் என்ன கலந்துருக்குன்னு உண்மையிலே சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராம் மாவு அப்படிங்கிற மாவு, ஒரு கடலை மாவுன்னு வச்சுக்கோங்களேன், மாவு, நெய், ஏலக்காய், பேரிச்சம்பழம், திராட்சை பழம், முந்திரி பருப்பு, கற்கண்டு, இதுதான் கலந்துருப்பதாக சொல்கிறாங்க. இந்த லட்டை வேறு எங்கே செஞ்சாலும் இந்த சுவை கிடைக்காது. ஏன்னா இதில் தூய்மையான பசு நெய் கலக்கப்படுகிறது. தரமான பொருட்கள் கொண்டு வந்து இந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஆர் டெய்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த நெய்யை அனுப்பதா சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பொருட்களுமே தரமாக வாங்கப்படுறதா சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சுவை கிடைக்குது.
அந்த 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 இது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஆய்வு நடத்தியதை சோயாபீன், சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில், காட்டன் சீடு, பருத்தி பஞ்செலாம் போடுறாங்களா, பருத்தி விதைகள், அப்புறம் வந்து கோகனட் ஆயில், பாம் கெர்னல் ஃபேட்டு, அதாவது பாம் ஆயில், அப்புறம் பாம் ஆயில் அண்ட் பீஃப் டேலோ, மாட்டினுடைய கொழுப்பு, லேட் அப்படிங்கிறது வந்து பன்றியினுடைய கொழுப்பு, பன்றி கொழுப்பு, ஆலிவ் ஆயிலு, பாம் ஆயிலு, மாட்டு கொழுப்பு, மீன் ஆயில். இது வந்து ஒரு லட்டில் சேர்க்கப்பட வேண்டிய மூலப்பொருளா? அதான் நம்ம கேட்குற கேள்வி. இது வந்து கோவில் லட்டு, கோவிலில் கொடுக்காத லட்டுன்னு கூட வைங்க. லட்டுங்கிறது வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உணவு, ஒரு நல்ல இனிப்பு, எல்லாருக்கும் பிடிச்ச இனிப்பு. அது திருப்பதி லட்டுங்கிறது அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ இதை கலந்ததுனால இதை சாப்பிட்டவங்கெல்லாம் பகவானோ இல்லை பெருமாளோ இல்லை பாலாஜியோ வெங்கடாஜியோ தண்டிச்சிட போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பொருளை சேர்ப்பதுக்கு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். இப்போ அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒருத்தன் விரும்பலைங்க, அது தெரியாமல் இது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கறது எவ்வளோ பெரிய ஊழல் இது. அப்போ மட்டமான, அதை நெய்க்கு இணையாக இந்த பொருளெல்லாம் கலந்துருக்காங்க. சொல்லப்போனால் நெய்யுங்கிறதும் மாட்டினுடைய ஒரு கொழுப்பு தான், பால்லேருந்து ஒரு கொழுப்பு, அதை டைரெக்டாக மாட்டினுடைய கொழுப்புலேருந்து எடுத்துருக்காங்க. இதுவும் கொழுப்பு தான், அதுவும் கொழுப்பு தான், அது ஒரு விஷயம். இது மாட்டுக்கு பால்லேருந்து எடுத்து கடைஞ்சி தயிராக்கி, தயிரை மோராக்கி, அதுக்கப்புறம் வந்து வெண்ணெயாக்கி, வெண்ணெய் வந்து நெய் எடுக்கிறாங்க. நேரடியாக மாட்டிலேருந்து கொழுப்பு எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்று தான், கிட்டத்தட்ட மூலப்பொருள் ஒன்று தான். அது ரத்தமாக பாலாக கொடுக்குது, இது வந்து மாடு இறந்த பிறகு அதில் உள்ள கொழுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய ஊழல் இதில் நடந்துக்கணும். திருப்பதி லட்டுக்குன்னு ஒரு பெரிய பேர் உண்டு. கிட்டத்தட்ட 309 ஆண்டுகள் பழமையான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களில் கொடுக்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது. பொதுவாக அந்த திருப்பதி லட்டு ஏன் இவ்வளவு சுவையாக இருக்குன்னு சொல்கிற காரணம்னா, இதில் உள்ள தரமான பொருட்கள். இதே லட்டை வந்து நம்ம ஊரில் திருச்சியில் மயில் மார்க்கில் வைப்பாங்க, திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்ஸில் வைப்பாங்க. இந்த லட்டு தான் விற்கிது. திருப்பதி லட்டுக்கிற பேர்லேயே பல்வேறு கடைகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவில். ஆனால் இந்த சுவை கிடைக்காது. எப்படி திருநெல்வேலி அல்வா சாந்தி கடையில், இருட்டு கடையில், சந்திரவிலாஸில், லட்சுமி விலாஸில் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இருட்டு கடையில் இருக்க டேஸ்ட்டு சாந்தி கடையில் கிடைக்காது. சாந்தி கடையில் சாந்திங்கிற பேரில் ஓம் சாந்தி, சபரி சாந்தி, ஸ்ரீ சாந்தி, நெல்லை சாந்தி, ஒரிஜினல் சாந்தி, நியூ சாந்தின்னு பல சாந்தி இருக்குது. ஆனால் திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வாவுடைய சுவை எங்கேயும் கிடைக்காது. அதே போல் மாடர்ன் பேக்கரி, இந்தியன் பேக்கரி அப்படின்னு ஒவ்வொரு பேக்கரிக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது. அதை அந்த மாதிரி அங்கே உள்ள அந்த கேக்கு, அங்கே உள்ள அந்த இனிப்புக்கான சுவை வந்து வேறு உணவகத்தில் கிடைக்காது. ஒவ்வொரு உணவகத்துக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குது. கடலை மிட்டாயா அது கோயில்பட்டி தான், காரச்சேவா அது சாத்தூர் தான். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். அதே போல் திருப்பதினா லட்டு. அந்த லட்டில் தரமான நெய், தரமான முந்திரி, தரமான பேரிச்சை, தரமான கற்கண்டு, தரமான திராட்சை, காஞ்ச உலர் திராட்சை, இப்படி தரமான ஏலக்காய், இதெல்லாம் போட போய் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு 350 பேர் கொண்ட குழு வந்து அந்த லட்டை பிடிக்கிறாங்க. லட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இது புவிசார் குறியீடு பெற்ற லட்டு 2002 கிட்டத்தட்ட 1750 காலகட்டத்திலிருந்து இந்த லட்டு இருக்குது. 309 வருஷம் இந்தியாவிலேயே இப்படி ஒரு பிரசாதம் கிடையாது. 309 வருஷம் பழமையான லட்டு. 309வது பிறந்தநாள் இப்போ தான் கொண்டாடுனாங்க. ஒரு ஆண்டுக்கு 300 கோடி லட்டுகள் விற்பனையாகுதான். 3000 கோடி ரூபாய் லட்டில் மட்டும் வருமானம் வருது. உண்டியலில் ஒரு 2000-3000 கோடி வருது. கோவில் நிர்வாகத்திலேருந்து ஒரு 2000 கோடி வருது. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒட்டுமொத்தமான திருப்பதியிலேருந்து வருமானம் கொட்டுன்னு கொட்டுது. அந்த லட்டில் போய் ஒருத்தன் முறைகேடு பண்ணு நினைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த லட்டில் என்னென்ன கலந்துருக்கான்னு சொல்லி நேற்று சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவை வெளியிட்டிருக்காங்க. பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பாமாயில், குருடாயில், வேப்பெண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய் மட்டும்தான் கலக்கலைங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டாங்க. இதையும் வாங்கி நான் போன வருஷம் நான் ஒரு நண்பரோட திருப்பதிக்கு போயிருந்தேன். வாங்கி 4-5 லட்டை டபக்குன்னு முழுங்கினேன். நல்ல சுவையாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதோட பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு இதெல்லாம் தரணும்னா கூடுதல் சுவையானு தெரியல. அள்ளி 4-5 எக்ஸ்ட்ரா 2 விட்டேன். இப்போ பன்றி கொழுப்போ, மாட்டு கொழுப்போ, மீன் எண்ணெயோ தவறானது கிடையாது. சொல்லப்போனால் பாலில் நேரடியாக பால்லேருந்து எடுத்தால் அது இந்த இது நெய்
மாட்டில் நேரடியாக எடுத்த மாட்டு கொழுப்பு டேரக்ட் அது. இதுவாது வந்து பாலை கறந்து அதை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை தயிராக்கி உர ஊற்றி தயிராக்கி அதுக்கப்புறம் வந்து மோராக்கி அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நீங்கி பல ப்ராசஸ் இருக்குது. அவன் நேரடியாகவே எங்களுக்கு போயிட்டான். என்ன இவ்வளோ பெரிய ப்ராசஸ்? நோ, ரொம்ப எங்களுக்கு வந்து பேசிக்கலி வி ஆர் சோம்பேறி. ஸோ இப்போ பாலை ஒரு ஆளை வச்சு கலந்து அதை ஒரு சட்டியில் ஊற்றி அதை சுண்டை காய்ச்சி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் ஊற்றி அதுக்கு உரமோரை ஊற்றி அது உரையாற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்த சட்டியில் ஊற்றி அதுக்கு ஒரு தண்ணியை ஊற்றி அதை நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் ஓரத்துலேருந்து எடுத்து அந்த வெண்ணெயை வச்சு அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை காய வச்சு உருக்கி நெய்யாக்கி கொண்டு போய் லட்டில் ஊற்றுறதுக்கு மாடை 2 போடு கொழுப்பை எடு கொண்டு லட்டில் சேரு. எவ்வளவு சிம்பிளாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் பன்றி கொழுப்பை சேர்த்து விட்டுருக்காங்க. பாமாயிலுக்கும் லட்டுக்கு என்னையா சம்பந்தம்? பாமாயில கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க. லட்டு நல்ல இந்த லட்டை வந்து நல்ல எண்ணெயில் பூந்தியை போடணும். பூந்தி வெந்தால் தான் லட்டு செய்ய முடியும். நல்ல எண்ணெயில் செய்யலாம். பாமாயில் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய மிட்டாய் கடையில் கூட பாமாயில் செய்கிறாங்கன்னு தெரில. கடலை எண்ணெய் பயன்படுத்துவாங்க அந்த பூந்திக்கு. அதுக்கப்புறம் பூந்தியை லட்டாக பிடிப்பாங்க. பாமாயிலை பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்ன ஆயில் உண்டோ எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ஏஆர் டெய்ரி அப்படிங்கிற கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு நிறுவனம், திண்டுக்கல்ல ஃபேக்ட்ரி இருக்காங்க, அந்த நிறுவனம் தான் கொடுத்துருக்கு. இப்போ அந்த நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டுறாங்க. அந்த நிறுவனம் மறுத்திருக்காங்க. இல்லை, எங்களுடைய ஏஆர் டெய்ரியில் வந்து தரமான பொருள் தான் இருக்கும், நாங்கள் நியாய தராசு மாதிரி முள்ளு மாதிரி நிற்போன்றாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமான இது வார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான தேசிய அரசியலாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய பக்தர்கள் இந்தியா தாண்டி உலகம் முழுமைக்கு இருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு பணக்கார சாமி என்பதை தாண்டி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திருப்பதிக்கு போகிறது வந்து ரொம்ப நெருக்கமாக கருதப்படுது. பெருமாள் கோயிலுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ரொம்ப அதிகமாக போவாங்க. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை சாதாரண குடியிலிருந்து பெரிய பணக்கார வரைக்கும் எல்லாரும் போவாங்க. ஏன்னா இந்த வெங்கடாஜலபதிக்கு பின்னாடி பெரிய அரசியல் உண்டு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு திருப்பதிக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி திருப்பதி தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் சென்னை மாகாணத்தின் கட்டுப்பாடு இருந்தது. சென்னை மாகாணத்தின் மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது தான் முதல்ல லட்டே போட்டிருக்காங்க. இந்த லட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. கல்யாண ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பூசாரி. அவர் அங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் பணி செஞ்சவர். இப்போ தானே திருப்பதி திருமலா தேவஸ்தானம், அதுக்கு முன்னாடி திருப்பதி கோவில், அந்த திருப்பதி கோவிலில் பணி செஞ்சவர். 1800 காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஏன் கல்யாண ஐயங்கார் அப்படின்னா, யாராவது கல்யாணத்துக்கு பக்கத்தூரில் பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா ஒரு பட்டுப்புடவையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களும் கொடுக்குறது அவருடைய வழக்கம். அதனால் கல்யாண ஐயங்கார் அழைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் பூதேரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அவருடைய இயற்பெயர் காஞ்சிபுரம் பூதேங்கி பந்தங்கி சீனிவாச ராகவன் ஐயங்கார் அப்படிங்கிறது தான் எவ்வளோ லெங்க்தான பேர் பாருங்க. அதுதான் அவருடைய இயற்பெயர். கல்யாண ஐயங்கார் அழைச்சிருக்காங்க. அங்கே கல்யாண உற்சவம் நடைபெறும்போது ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பெருமாளுக்கு நான் பெரிய லட்டை வந்து நான் வந்து பிரசாதமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நேர்த்தி கடனாக வைக்கிறேன், நைவேத்தியமாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பம், வடை, அப்புறம் வந்து அதிரசம் இதெல்லாம் வந்து அங்கே நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டிருக்கு, பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர்றவங்க இந்த வடையை, இந்த அதிரசத்தை, இதெல்லாம் நெய்வேத்தியமாக கொண்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள் அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் பூந்தியை கொடுத்துருக்காங்க. பூந்தி வந்து கெட்டு போகாது அப்படிங்கிறத பூந்தியை கொடுத்து விட்ருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த பெரிய பணக்காரர் வந்து பெரிய லட்டு செஞ்சு பெருமாளுக்கு செஞ்சுருக்காரு. அதை புட்டு அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவையாக இருந்திருக்கு. அப்போ இந்த கல்யாண உற்சவத்தில் மட்டும் வரக்கூடிய பக்தர்கள் லட்டு கொடுப்பேன்னு சொல்லி இந்த கல்யாண ஐயங்கார் தான் முதல்ல திருப்பதி கோவிலுக்கு யோசனை சொல்லியிருக்காரு. அவருடைய யோசனை அடிப்படையில் பெரிய லட்டாக செய்யாமல் எளிமையாக கையளவில் லட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கல்யாண உற்சவத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட லட்டு, பிரசாதமாக கொடுக்கப்பட்ட லட்டு நாளடைவில் தினந்தோறும் லட்டு கொடுப்போம் அப்படிங்கிற முறை மாற்றப்பட்டிருக்கு. 1842க்கு பிறகு தான் இது நேரடியாக பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கப்படுது. 2002க்கு அப்புறம் நிறைய டூப்ளிகேட் சொல்லி புவிசார் குறியீடு பெறாங்க. ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு கொண்டாட்டு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட லட்டு இந்த திருப்பதி லட்டு. அதனால நேரடியாக தமிழ்நாட்டுக்கும் இந்த திருப்பதி கோவிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் திருப்பதி லட்டுக்குமே தொடர்பு இருக்கு. இன்னொன்று சில பேர் இது மித்தா சொல்லுவாங்க, சில கதைகளாகவும் சொல்லுவாங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளே முருகன் தான், முருகன் கோவிலை தான் பெருமாள் கோவிலாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற கதைகள் கூட உண்டு.
இது அதுக்கு அது நம்ம அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி ஏன்னா பெருமாள் எப்பவுமே படுத்திருப்பாரு, இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பல கதைகளை சொல்லுவாங்க. அது கதைகள்லாம் தாண்டி திருப்பதி கோயில் நேரடியாக தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது ஆந்திராவை தாண்டி தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை இந்த லட்டு விஷயம் மாற்றியிருக்கிறது. இது சென்டிமெண்டலாக ஆன்மீகவாதிகளை காயப்படுத்தியிருந்தாலும், சைவத்தை பின்பற்றக்கூடிய மக்களை காயப்படுத்தியிருந்தாலும், இந்த மாட்டுக்கறியின் மீதும் மாட்டு கொழுப்பின் மீதும் பன்றி கொழுப்பின் மீதும் வெறுப்புடைய மக்களை இது நேரடியாக காயப்படுத்தியிருந்தாலும், அப்புறம் இந்த மதவாதிகளையும் இது காயப்படுத்தியிருந்தாலும், இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இன்னொரு வகையில் இது மிகப்பெரிய ஒரு ஊழல், மிகப்பெரிய கலப்படம். நீங்கள் இதை சென்டிமெண்ட்டாக இதை சாமி கடவுள் நம்பிக்கை அப்படின்னு பார்க்காம ஒரு பெரிய முறைகேடு தானே இது, ஒரு பெரிய ஊழல் தானே இது, ஒரு பெரிய கலப்படம் தானே இது. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிறான், உனக்கு அங்கே காசு வருது, சும்மா யாரும் வாங்கிட்டு போகல. கியூவில் நின்று காலையில் 6 மணி 5 மணிக்கெலாம் போய் நின்று மணிக்கணக்கில் காத்திருந்து லட்டு வாங்குகிற இடத்துல சட்டரை மூடிடுவான். ஒரு 20 கடை 20 சட்டர்கிட்ட இருக்கும். இங்கே மூடுனா அங்கே கூட்டம், அங்கே மூடுனா இங்கே கூட்டம்னு மக்கள் மாறி மாறி அலமோதி ஒரு 2 லட்டு 3 லட்டை வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே விழி பிதுங்கிடுவான். அதுக்கு டோக்கன் வாங்கணும். இந்த டோக்கனுக்கு 1 லட்டு தான், இந்த டோக்கனுக்கு 2 லட்டு தான், சில பேர் மட்டும் தான் 5 லட்டு வாங்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டோக்கன் சிஸ்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளவு நெருக்கடியான ஒரு இடத்துல போய் மக்கள் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த பிரசாதம் டேஸ்ட்டாக இருக்கும், லட்டு சாப்பிட்டா நமக்கு நல்ல இனிப்பாக இருக்குங்கிறதுக்கால. அது திருப்பதி வெங்கடாஜலபதியின் ஆசி பெற்ற லட்டு அப்படிங்கிறது பக்தருடைய சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டில் கை வச்சுருக்காங்க. திருப்பதி கோயில் கிட்டத்தட்ட 350 பேர் சேர்ந்து லட்டு பிடிக்கிறாங்களாம். 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்களாம். எந்த நேரமும் காவல்துறை பாதுகாப்பு, துணை இராணுவத்தின் பாதுகாப்பு, சிசிடிவி சர்வலைன்ஸு இப்படி இருக்குது. தனியாக திருப்பதி தேவஸ்தானங்கிறது உலகம் முழுக்க கிளைகளை கொண்ட ஒரு அந்த தேவஸ்தான அரங்காவலராக உலகம் முழுக்க நபர்கள் இருக்காங்க, உலகளவில் பக்தர்கள் இருக்காங்க. அந்த இடத்திலே இப்படி நடந்திருக்குன்னா, அங்கேயே இப்படி நடந்திருக்குன்னா, அப்போ இங்கே விசாரித்து பார்த்தா, இங்கே ஆய்வு நடத்த ஆரம்பித்தா, நம்ம அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன பிரசாதங்கள் எப்படியெல்லாம் கொடுக்கப்படுதுன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ